தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடுதான் இந்தியாவை தாங்கி பிடிக்கக்கூடிய மாநிலமாக திகழ்ந்து வருகிறது என்று தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் 14வது உலகத் தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டை தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தொடங்கி வைத்தார். இதில் எழுத்தாளரும் திரைப்பட கலைஞருமான ஜோ மல்லூரி, தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோர் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அமைச்சர் டிஆர்பி ராஜா, திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தான் அயலக தமிழர் நலவாரியத்தை அமைத்து பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் கொண்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். பல்லாயிரம் தொழிற்சாலைகளை கொண்டுள்ள தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் இந்தியாவை தாங்கி பிடிக்கக்கூடிய மாநிலமாக திகழ்ந்து வருவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தின் வளர்ச்சியினால், தமிழகத்தின் கொள்கைகளால் நான் திராவிட பரம்பரைகள், திராவிட சித்தாந்தங்களுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்புகிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் பேசுறதில்லை. ஆனால் தமிழினமாக 100 ஆண்டுகளாக நாம் இந்த நாட்டை, தமிழ்நாட்டை வளர்த்து எடுத்திருக்கிறோம். நமது ஒட்டுமொத்த முயற்சியினால் நாம் இங்கு ஒரு லெவலில் இருக்கோம். நம்ம அந்த வளர்ச்சி இன்று கிடைக்கும். அந்த வளர்ச்சி நாம் எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து செய்த இந்த போராட்டத்தினால், இந்த எழுச்சியினால், இந்த ஒரு மிகப்பெரிய உழைப்பினால் கிடைத்த வெற்றியில் இன்று தமிழ்நாடு இந்த இடத்தில் இருக்கு. தமிழ்நாடு அந்த இடத்துல இருக்கனால கீழே இருக்கிற பல ஸ்டேட்ஸ் இந்தியாவோட வெயிட் கொஞ்சம் கீழே இறக்கினா கூட நாம் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கும் இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நங்கரமாக, மிகப்பெரிய ஒரு அன்னையாக தமிழ்நாடு திகழ்கிறது. இதன் 100 ஆண்டு கால உழைப்பு